ஹலோ ஆல். நம்ம போன கிளாஸில் எப்படி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சுகர் பீட்ஸ்லேயே ஷேப்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிங்க. வரைஞ்சிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே எப்படி சுகர் பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. எல்லா பீட்ஸையும் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு இனி வரப்போகிற கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி கர்வ் ஆகுது, எந்த சைடெலாம் நம்ம ஊசியை வளைக்கணும், அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷேப் போடும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எப்போதுமே ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வர்றது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸாக போடும்போது தான் நம்ம எப்படி மேலேருந்து கீழே வர்றது, கீழேருந்து மேலே போகிறது, அந்த மாதிரி நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் உள்ள கிளாஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லியிருந்த மாதிரியே நான் சொன்ன பேசிக் திங்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருந்தாலே நம்மளால் பேசிக்காக என்னென்ன ஆரியில் கற்றுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பீட்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சில்க் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. சில்க் த்ரெட் சில பேருக்கு ஃபஸ்ட்டு எடுத்த பிறகே வராது. பட் நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணும் போது சில்க் த்ரெட்டும் ஈஸியாக பிரேக் ஆகாமல் கரெக்டாக வரும். அது நம்ம இந்த ஷேப் போட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கிளாஸில் பேசிக்கானதை பார்த்துருக்கோம். செயின் ஸ்டிச், எண்ட் நாட் எப்படி போடுறது, சில்க் த்ரெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, இப்போ பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். நான் பேசிக்காக வாங்க சொல்லியிருந்த திங்ஸை வச்சு தான் இது வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் நிறையா திங்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ ஆரி லேர்ன் பண்ணுறதுக்காக பிகினர் கிட் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் நிறையா பீட்ஸ் ஒர்க் இருக்கும். அந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இனி வரும் கிளாஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரி ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். இந்த எட்ஜஸ்லாம் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு நல்லா நீங்கள் பார்த்துங்க. நம்ம கரெக்டாக ஒரு எண்ட் திருப்ப போகிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பீட் வைக்கணுமா இல்லை 2 பீட் வைக்கணுமான்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு சின்ன நாட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு திருப்பினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணும் போது ஒரு மாதிரி வளைஞ்சி வராமல் ஸ்ட்ரைட்டாக பொசிஷனாக நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஆரி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ இந்த சர்க்கிள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரேடியாக த்ரெட்டுக்குள்ளார பீட்ஸை விட்டுட்டு ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பீட்ஸாக கீழே தள்ளி விட்டு ஸ்டிச் போடலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது வருதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, பாய் ஆல். தேங்க்